அந்த நெகட்டிவ் எனர்ஜின்னு சொன்னீங்களே அது ஐயா ஆள விடுங்க. பழைய பாடல்கள் வந்து வார்த்தைகள் வந்து முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா இசை முன்னாடி வருது, வார்த்தைகள் என்னன்னு புரியாம போயிருது. நீங்க நல்ல சிஸ்டம் ஆனே கேக்குங்க. நல்ல சிஸ்டம் வாங்குங்க. நல்லா கேக்கும். ஹெட்போன்ல கேக்குங்க. காலம் முழுக்க வந்திருக்கு அந்த क्वेश्चन. எவ்வளவு வளைச்சாலும் கேட்டே இருக்காங்கப்பா. என்னப்பா? एहान कहने में मैं आपका हार्दिक स्वागत करती हूँ. वेलकम यू टू चैनल. இது வந்து மோஸ்ட் ட்ரெண்டிங்கான ஒரு மீம் சார். அந்த மொமெண்ட் பத்தி அது ஒரு சில விஷயம். அது ஒண்ணும் இல்ல. படம் ஹிந்தி படம். தமிழ் ஆளுங்களுக்கு கஷ்டப்பட்டு டப் பண்ணி எடுத்து வந்திருக்கோம். அவங்க தமிழ் படம் நம்பணும். கரெக்டா வந்த பொம்பளை அந்த ஹிந்தியில பேசுறாங்க. உண்மையை சொல்லிட்டாங்க. உண்மையை சொல்லிட்டாங்க. லிஃப்ட்ல போகும்போது சொன்னேன், ஹிந்தியில பேசாதமா தமிழ்ல பேசுன்னு சொன்னேன். நீங்க படக்குன ஒரே வார்த்தை as usual உங்களோட அந்த ஸ்டைல்ல வந்து சொல்லி முடிச்சிட்டீங்க. It was very nice. ஜாலி. ஐ திங்க் அது மாதிரி ஒரு ஹேட்ரட்லாம் கிடையாது. நம்ம மதர் டங், நம்ம காதலிக்கிறோம், நம்ம அதான் பேசணும், நம்ம மூஞ்சிக்கு அதான் கரெக்டாக இருக்கு. I want to say something in Tamil which I normally say after every award, which is எல்லா ப்ரோக்ராம் இரவனுக்கு. திருப்பி எதுக்கு எல்லா ப்ரோக்ராம் இரவனுக்கு எப்பவுமே எல்லா சொல்லுவாங்க. ப்ரோக்ராமே அப்படி. அப்ப அடுத்ததாக அது சொல்ல தாசி தான், கடவுள் தாசி தான் கொடுத்துருக்காரு. ஸோ நன்றி. ஆஸ்கர் வாங்கின ஏஆர் ரஹ்மானுக்கும் அதுக்கு முந்தைய ஏஆர் ரஹ்மானுக்கும் உங்களால் ஏதாவது வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுதா? வயசு தாசி ஆச்சு. சரி, எப்பவுமே வேற என்ன பேசுறது சொல்லு. மெமரிஸ் அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இமேஜ் பார்த்து உங்களுக்கு தோன்ற ஒரு சில விஷயங்களை எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும் நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ இமேஜ் ப்ளீஸ். வாட் an image. ஓகே, எல்லாருமே அதை பார்த்து அமைதியா இதை பத்தி ஒரு விஷயம் கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சார். I think Jeevi, such a talented kid. And ஆமா ஜீவி தான். ரெண்டும் தான். ஆமா. ஸோ எனக்கு வந்து நான் 3 அக்கா தங்கச்சி இல்லையா, ஒரே பையன். ஸோ ஜீவி பிறந்தப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆல்மோஸ்ட் லைக் தம்பி மாதிரி. அடுத்த பிக்சர் ப்ளீஸ். சார், நீங்க பாத்தீங்களா எவ்வளோ அமைதியான ஒரு முகத்துல வந்து மாமன்னன் யார் ரஹ்மான் சார் அப்பவே நாங்க பார்த்துட்டோம். ஸோ இதை பத்தின ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட் ஏதாவது எங்களுக்காக ஷேர் பண்ண முடியுமா எக்ஸ்க்ளூசிவா? I think 94 நான் ஃப்ளைட்டில் போயிட்டு வரும்போது ஒவ்வொரு ஆக்ட்ரஸ்டாக வந்து பேச ஆரம்பித்தாங்க. சொல்லிட்டேன். ஸோ நான் அம்மா கிட்ட போயிட்டேன், அம்மா இது ஒரு பொண்ணை பார்த்துட்டு பேசாமல் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எவ்வளோ சமத்து பையன் சார் நீங்க. சமத்து பையன் டைம் இல்லை. ஆனந்த தக்லி இன்னொரு இன்டர்வியூல இல்லை எவ்வளோ படம் பண்ணிக்க முடியுமா? கரெக்ட் சார். ஓகே, அந்த மென்டல் டார்ச்சர் அதெல்லாம் ஆயிருக்கும் இல்லையா? என்ன மென்டல் டார்ச்சர்?